கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகியுள்ள தக் லைஃப் படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாளை ஒரு நாள் மட்டும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தக் லைஃப் திரைப்படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு தற்போது அனுமதி அளித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகியுள்ள தக் லைஃப் படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி அளித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, நாளை ஒரு நாள் மட்டும் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்க அனுமதி அளித்து விவரங்கள் என்ன? வணக்கம். தக் லைஃப் திரைப்படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் நாளை ஒரு நாள் மட்டும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முதல் காட்சி காலை 9 மணிக்கு தொடங்கி இறுதி காட்சி இரவு 2 மணி வரை மொத்தம் 5 காட்சிகள் திரையிட அனுமதி என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தக் லைஃப் திரைப்படத்தை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் நாளை வெளியாக இருக்கிறது. தக் லைஃப் திரைப்படத்திற்கான சிறப்பு காட்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்று திரையரங்குகளில் நாளை ஒரு நாள் மட்டும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக சுகாதார குறைபாடுகள் மற்றும் கூட்ட நெரிசல் ஏதும் ஏற்படாமல் திரைப்படம் காண்போரின் போக்குவரத்து பாதிக்கப்படாத வகையிலும் காவல்துறையினரின் ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு பெறுவதற்கு தக்க ஏற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும் எனவும் மக்கள் மற்றும் பார்வையாளர்கள் திரளாக உள்ளே வரவும் சிரமமின்றி வெளியேறவும் திரையரங்கினை சுத்தம் செய்து சுகாதாரமாக பராமரிக்கவும் போதுமான இடம் மற்றும் கால இடைவெளியுடன் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளுடன் இந்த சிறப்பு காட்சி திரையிடப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிரத்னம் தக் லைஃப் திரைப்படம் நாளை தமிழகம் முழுவதும் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் நாளை ஒரு நாள் மட்டும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.